அத்தியாயம் 15. கைவலியுடனும் மனவேதனையுடனும் நின்றிருந்த தோழியை பார்த்து நொறுங்கி போனாள். அவள் தன்னை பார்த்துவிடும் முன் அவசரமாக தன்னை மறைத்து கொண்டாள். தன்னை மீறி எழுந்த கேவலை இரு கை கொண்டு அடக்கி கொண்டாள். அவளால் அதிர்ச்சியை தாங்கவே முடியவில்லை. தன் அண்ணன் இப்படிப்பட்டவனா? தங்கை வயதுடைய பெண்ணிடம் எப்படி மிருகத்தனத்துடன் நடந்து கொள்கிறான் என்று எண்ணி கண்ணீர் கன்னங்களை நனைத்தது. அவனால் முறுக்கப்பட்ட கையை திருப்பி பார்த்தவளுக்கு வலி சுருக்கு சுருக்கென்று இருந்தது. அந்த இடமே சிவந்து அவனது முரட்டுத்தனத்தின் வீரியத்தை காட்டியது. யாரும் தன்னை கவனித்துவிடக்கூடாது என்கிற கவனத்துடன் கண்களை அழுந்த துடைத்து கொண்டு கீழே இறங்கிச் சென்றாள் நதியா. அவளின் வேதனையை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த நித்யாவுக்கு நெஞ்சம் கனத்து போனது. அவளின் நிலை புரியாது என்ன பேசிவிட்டேன்? சுற்றிலும் இத்தனை பேர் உள்ள நமக்கே தாங்க முடியவில்லையே. பகிர்ந்து கொள்ள முடியாத சூழலில் எத்தனை வேதனைப்பட்டிருப்பாள். ஐயோ, என்னவெல்லாம் பேசிவிட்டேன் என்று தலையில் அடித்து கொண்டாள். நித்தி, நீ கிளம்பலையா? அம்மாவின் குரல் கேட்டு தன்னை சமாளித்து கொண்டவள் முகத்தை துடைத்து கொண்டு இதோ வரேம்மா என்று குரல் கொடுத்துவிட்டு புத்தகங்களை எடுத்துக்கொள்ள தன் அறைக்கு சென்றாள். நதியாவும் தனது வலியை மறைத்து கொண்டு ஒரு கையால் யாவரும் அறியா வண்ணம் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அனைவரும் உணவு மேஜைக்கு வர மகளையும் மருமகளையும் ஒன்றாக அமர்த்தி உணவை பரிமாற ஆரம்பித்தார். விஷாலும் வந்துவிட நதியாவின் அருகில் அமர்ந்து கொண்டான். நிதி, நான் தியாவை காலேஜில் கொண்டு விட போகிறேன், நீயும் வந்துடு என்றான். உணவை தள்ள பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தவள் வெறுமனே தலையசைத்தாள். அதைக் கண்டு அவன் அதிசயமாக பார்த்தான். எப்படியும் மறுப்பால் சண்டை போடுவாள் என்று எதிர்பார்த்திருந்தவனுக்கு இந்த செய்கை ஆச்சரியத்தை கொடுத்தது. தன் அருகே அமர்ந்திருந்த மனைவியின் முகத்தை கவனித்தவனுக்கு அவளது சோர்வு நன்றாகவே தெரிந்தது. ஓரளவு எல்லாம் சரியாகிவிட்ட பிறகும் இவள் ஏன் இத்தனை சோகமாக இருக்கிறாள் என்று யோசித்தான். அவளை மாற்றும் பொருட்டு தியா, அந்த சட்னி எடு என்றான் சப்தமாக. யாரும் கையை கவனித்து விடக்கூடாது என்று மேசைக்கடியில் வைத்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தவள் அவனது உத்தரவில் அதிர்ந்தாள். வேறு வழியின்றி வலியுடன் கையை உயர்த்தி சட்னியை எடுக்க அவன் அருகே வைக்கும் நேரம் சுளீர் என்று வலி எடுக்க அந்த கிண்ணம் அப்படியே அவன் மீது கவிழ்ந்தது. சட்னி மேலே விழுந்த எரிச்சலுடன் நிமிர்ந்தவனின் பார்வையில் அவளின் கைகள் சிவந்து கன்றிப்போய் இருப்பது பட வேகமாக கைகளை பற்றி இது என்ன, எப்படி அடிபட்டுச்சு என்று பதறினான். பத்மாவும் வந்துவிட என்னம்மா இப்படி அடிபட்டிருக்கு, எப்படி என்று தவித்தார். அவர்களின் பதட்டம் அவளுடைய மனதை பாதிக்க லேசாக கலங்கிய கண்களுடன் மாடிப்படியில் விழுந்துட்டேன் என்றாள் மெல்லிய குரலில். அந்நேரம் கீழே இறங்கி வந்த கிருஷ்ணா வந்து சாப்பிடாம என்ன செய்கிறீங்க என்றான் உணவை தட்டில் எடுத்து போட்டுக்கொண்டு. நித்யா அவனை வெறுப்புடன் பார்த்துவிட்டு நதியாவின் புறம் திரும்பிக் கொண்டாள். நதியாவின் கைகளை ஆராய்ந்து கொண்டிருந்த விஷால் படியில் விழுந்து அடிபட்டிருக்கானா, கை நல்லா கண்ணி போயிருக்கு என்றவன் இரு மருந்து எடுத்துகிட்டு வரேன் என்று எழுந்து கொண்டான். வாட், மாடிப்படியிலையா? எனக்கு எதுவும் சத்தமே கேட்கலையே என்று சொல்லி அவளை குறுகுறுவென்று பார்த்தான். அவனது பார்வையை சந்திக்க விருப்பமில்லாமல் மேலும் தலையை குனிந்து கொண்டவளின் மனம் தீயாய் காய்ந்தது. எனக்கு சத்தம் கேட்டுச்சு, நான் வந்து எட்டி பார்த்தேன், அதுக்குள்ளே எழுந்து போயிட்டா போல என்றாள் நித்யா. இதை எதிர்பார்க்காதவன் நித்யாவை சந்தேகமாக பார்த்தான். நதியாவோ கலங்கிய கண்களுடன் அவசரமாக நித்யாவை நிமிர்ந்து பார்த்தாள். அதில் தன்னை மீறி நன்றி தெரிந்தது. பத்மாவோ சற்றே எரிச்சலுடன் வர வர நீ சரியில்லை கிருஷ்ணா, அவள் கீழே விழுந்து அடிபட்டிருக்கா, அதை விட்டுட்டு நீ விழுந்தது சத்தம் கேட்கலேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பு என்று படபடத்தார். விஷாலும் அப்பொழுது வந்துவிட அனைவருமாக சேர்ந்து அவளது கைக்கு மருந்து தடவுவதை ஒருவித கடுப்புடன் பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் சென்றதை யாருமே கண்டுகொள்ளவில்லை. நீ இன்னைக்கு போகணும்னு அவசியம் இல்லை இந்தியா, நீ ரெஸ்ட் எடு, நித்தியை மட்டும் நான் அழைச்சிட்டு போகிறேன் என்றான். அவசரமாக இல்லை நானும் போகிறேன் என்றான். எழுந்து கொண்டாள். ஒருவித அதிருப்தியுடன் சொன்ன கேளேன் என்றான். மறுப்பாக தலையசைக்கவோ நித்யாவோ நான் பார்த்துக்கிறேன்னா என்றாள். பத்மாவுக்கும் விஷாலுக்கும் நித்யாவின் மாற்றம் ஆச்சரியத்தை கொடுத்தது. அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் மூவரும் கிளம்பினார்கள். போகும் வழியில் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கல்லூரியில் இறங்கியதும் நித்யாவிடம் பத்திரம் என்றவன் நதியாவிடம் முடியலனா சொல்லிடு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூறினான். அவர்களின் அந்த அன்பை சுமக்க முடியாமல் சுமந்தவள் சரி என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு நித்யாவுடன் கல்லூரிக்குள் நுழைந்தாள்.
அவர்களை இறக்கிவிட்டவன் நேரே தனது அலுவலகத்திற்கு செல்லாமல் கிருஷ்ணாவின் அலுவலகத்திற்கு சென்றான். அங்கு கிருஷ்ணா கிளையண்ட் மீட்டிங்கிற்காக வெளியே சென்றிருந்தான். சாதாரணமாக விசாரிப்பவனைப் போல நீலாவை பற்றி அங்கிருந்தவர்களிடம் மெல்ல விசாரித்தான். அனைவரும் அவள் மிக நல்ல பெண் என்றுதான் சொன்னார்கள். தங்களுக்கு தெரிந்து அவளுக்கு யாரும் காதலன் கூட இல்லை என்றே கூறினார்கள். விஷால் அடிக்கடி கிருஷ்ணாவின் ஆஃபீஸிற்கு வந்து செல்வான் முன்னெல்லாம். அதிலும் அவன் வேலைக்கு சேரும் முன் இது அடிக்கடி நடக்கும். அந்த நீலாவினால் அண்ணனின் கம்பெனிக்கு எந்த கெடுதலும் நேர்ந்து விடாது என்கிற நம்பிக்கையுடன் அருகே இருந்த காஃபி ஷாப்பிற்கு சென்றான். அதிலும் கம்பெனியில் அனைவரும் அண்ணனின் மீது வைத்திருந்த மரியாதையை எண்ணி சற்றே நிம்மதி அடைந்திருந்தான். அவன் மீது எழுந்திருந்த துளியளவு சந்தேகம் கூட துணி கொண்டு துடைத்தது போலானது. நிம்மதியாக காப்பியை அருந்திவிட்டு கிளம்பியவனை தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் பார்வை சங்கடப்படுத்தியது. அதை கண்டுகொள்ளாமல் முன்னேறியவன் முன்பு அவள் வந்து நின்றாள். நீங்கள் தான் கிருஷ்ணா சார் தம்பியா? யோசனையாக அவளை பார்த்து கொண்டே, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டவள், நான் சார் ஆஃபீஸில் வேலை பார்க்கும் ஒரு ஸ்டாஃபு. என் பேர் கீர்த்தி. நம்ம வேற எங்கேயாவது போய் பேசலாமா? அவளின் நடத்தை சந்தேகத்தை வரவழைத்தாலும் யோசனையுடன் வாங்க என்று காருக்கு அழைத்து சென்றான். ஆள் இல்லாத சாலையில் நிறுத்தியவன், சொல்லுங்க, உங்களை நான் ஆஃபீஸில் பார்த்ததில்லையே, புதுசாக சேர்ந்துருக்கீங்களா? ஆமாம் சார், 6 மாதம் ஆச்சு. நீலாவும் நானும் ஒன்றா தான் ஒர்க் சேர்ந்தோம். சரி, என்ன சொல்லணும் சொல்லுங்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்தவள், நான் சொல்கிறத எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல சார். இருந்தாலும் நீலாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்கிறீங்க? நீலா கிருஷ்ணா சாரை லவ் பண்ணா. இது போல் ஏதாவது வரும் என்று காத்திருந்தவன், அவனும் லவ் பண்ணானா என்று கேட்டான். இல்லை சார், இவ மட்டும்தான் விரும்பினா. அவர்கிட்ட கூட சொன்னான். நன்றாக அவள் பக்கம் திரும்பி அமர்ந்தவன், இதில் கிருஷ்ணா மேலே என்ன தப்புங்க? லவ் பண்ணினது அவங்க மட்டும்தான். இது அவங்க இறப்பிற்கு எப்படி காரணமாக முடியும்? அவர் மறுத்துட்டார்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு விஷயம் இருக்குங்க. சொல்லுங்கள். அவள் சாகும்போது கர்ப்பமாக இருந்தாங்க. வாட்? இதுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்றான் அதிர்ச்சியுடன். நினைக்கல சார், உறுதியாகவே சொல்கிறேன். அவளோட சாவுக்கு அவர்தான் காரணம்னு என்னால் அடித்து சொல்ல முடியும். என்னங்க, புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? உங்கள் ஸ்டாஃப் எல்லாம் அவன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. அவனை போய் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் என்றான் எரிச்சலுடன். சார், ஒருத்தர் மேலே தப்பு சொல்லுமோன்னு ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியுமா சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? நீலாவுக்கு ஆஃபீஸில் இருந்த ஒரே ஃப்ரெண்டு நான் தான். அவளோட எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும். அவள் உங்கள் அண்ணன் மேலே அத்தனை காதலோடு இருந்தால் தெரியுமா? நான் கூட இதெல்லாம் சரி வராது, அவர் உயரம் வேற, நீயோ அவருக்கு கீழே வேலை பார்ப்பவளோ என்று சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் காதல் கண்ணை மறைக்கும் என்பதற்கு ஏற்ப அவள் ஒரு நாள் தன்னோட காதலை அவர்கிட்ட சொல்லிட்டா. உடனே கண்ணா பின்னான்னு திட்டி, இந்த மாதிரி எண்ணம் இருந்தால் வேலையை விட்டு போயிடுன்னு விரட்டிட்டார். அதுக்கு பிறகு ரொம்பவே சோர்ந்து போயிட்டா. நானும் எல்லாம் முடிஞ்சது, இனி அவளோட வாழ்க்கையை பார்ப்பான்னு நினச்சேன். சொல்லுங்கள். ஆனால் அவள் தன்னோட காதலை மனசில் சுமந்துக்கிட்டு இருந்திருக்கா. எனக்கு தெரியாமல் மறுபடியும் அவர்கிட்ட பேசியிருக்கா. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதற்கு அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தா. திருந்துட்டா போல அப்படின்னு நினச்சி நானும் சந்தோஷப்பட்டேன். திடீர்னு ஒரு நாள் ரொம்பவே சோர்ந்து போய் நின்னா. அன்றைக்கி நான் ஆஃபீஸ் விட்டு கிளம்பிய பிறகு அவரை பார்த்துருக்கா. என்ன நடந்ததுன்னு தெரியல. அடுத்த நாள் வரல. அதற்கு அடுத்த வாரம் வேலையை விட்டுட்டா. அப்படியா? அது எனக்கு தெரிஞ்ச அதிர்ச்சி தான். என்னோடய குடும்ப வேலைகளை காரணமாக என்னால் அவளை பார்க்க முடியாமல் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்து என்னாச்சுன்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப அவளோட சாவு செய்தி வந்தது. என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா அவளோட காதலை நன்றாக தெரிந்தவள்னா. நிச்சயமாக இதன் பின்னாடி ஏதோ இருக்கும்னு மட்டும் தோணுச்சு. எங்கே, யார்கிட்ட, எப்படி கேட்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க. மனசுக்குள்ளே இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணன் தான் இருக்கணும்னு தோணுச்சு. ஏங்க, எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படிங்க எங்கள் அண்ணனை சொல்லுவீங்க? அவங்க லவ் பண்ணதை மட்டுமே வச்சு, அதுவும் அவன் அவங்கள லவ் பண்ணவே இல்லை. இதில் எப்படி எங்கள் அண்ணன் இந்த சாவுக்கு காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் அண்ணன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை எண்ணி வேந்து கொண்டே தன் கைப்பையிலிருந்து ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். அடுத்து ஒரு கடிதமும் அவள் கையில் இருந்தது. அந்த ரிப்போர்ட்டை திறந்து பார்த்தான். அது நீலாவின் கர்ப்பத்தை உறுதி செய்த ரிப்போர்ட். அதிர்ச்சியாக அவளை நிமிர்ந்து பார்த்தவனிடம் ஒரு கடிதத்தை கையில் வைத்தாள். மனதில் லேசான நடுக்கமிழ
கடிதத்தின் உள்ளே இருப்பவற்றை பார்க்கலாமா வேண்டாமா என்கிற தயக்கத்துடன் ஒருவித தவிப்புடனும் விரித்தான். அவனது உள்மனம் கிருஷ்ணா நல்லவனாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தது. தயவு செய்து கெட்டது எதையும் காண்பித்து விடாதே என்று கைகள் நடுங்க பிரார்த்தித்தான். உடல் நடுங்க கையில் இருந்த கடிதத்தை பிரித்தான். எத்தனை காதல் உன் மீது வைத்தேன் கிருஷ்ணா. என் காதல் உனக்கு அத்தனை எளிதாக போய்விட்டதா? நான் வசதி இல்லாதவள் என்கிற காரணத்தால் என்னை மறுத்திருந்தால் உன் மீது மரியாதை மிஞ்சி இருக்கும். ஆனால் நீ என்ன செய்தாய்? உன் உணர்வுகளுக்கு வடிகாலாக என்னை உபயோகப்படுத்திவிட்டு பிள்ளை என்றதும் என்னை தூக்கி எறிந்து விட்டாயே. பெண் என்பவள் அத்தனை துச்சமாக போய்விட்டாளா? உன்னை போயா காதலித்தேன்? கண்மூடித்தனமாக உன் மீது நம்பிக்கை வைத்தேனே. கீர்த்தி புத்தி சொல்லியும் கேட்காது உன்னை நம்பினேனே. என்னை மோசம் செய்து விட்டாயே. நீ தொட்ட இந்த உடம்பை சுமக்க முடியாமல் இருக்கும் நிலையில் உன் மூலமாக பிள்ளை வேறு வேண்டாம். என்னால் முடியாது. நான் போகிறேன். தயவு செய்து இனியாவது பெண்களை துன்புறுத்தாதே என்று முடித்திருந்தாள். எதிரே அமர்ந்திருந்தவளின் முகம் பார்க்க கூட கூசி போனான். அவளிடம் பேச நாய் எழவில்லை. அதிர்ச்சி அதிர்ச்சி. தன் அண்ணனாய் எப்படி என்று மனதிற்குள் உடைந்து போனான். மெதுவே தொண்டையை சரி செய்து கொண்டு இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அவனை பாவமாக பார்த்து கொண்டு, கிருஷ்ணா சாருக்கு போக வேண்டிய ஒரு ஃபைலில் இருந்தது. கிளார்க்கு எடுத்துவிட்டு போகும்போது கீழே விழுந்தப்போ எடுத்தேன் என்றாள். கண்களை மூடி மூச்சை இழுத்து வெளியே விட்டவன் நெஞ்சடைத்து கொண்டது. அந்த பெண்ணின் மனம் எத்தனை வலித்திருக்கும் என்று எண்ணி துயரப்பட்டான். அடுத்தது என்ன என்று சிந்திக்க முடியாமல் தவித்தான். அவளது நிலையை உணர்ந்தவள் மெல்ல, சார், தயவு செய்து இந்த கடிதம் பற்றி வெளியே தெரிய வேண்டாம். அதில் என் பேரும் இருக்குது. எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆகிடும் சார் என்றாள் பயத்துடன். ஒரு வாரம் தன்னை சமாளித்து கொண்டவன், வராதுங்க, நான் பார்த்துக்கிறேன் மேடம் என்றான் கலங்கிய குரலில்.